குட் மார்னிங். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும், சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த துக்கம் வந்துருச்சுன்னா நம்ம உடனே உடஞ்சி படுத்துடுறோம்ல. அந்த டைமில் இந்த தாரக மந்திரத்தை சொல்லி பாருங்களேன். ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் கடந்து போயிடும். இந்த 3 வார்த்தை தான். எதுவாக இருந்தாலும் கடந்து போயிடும் அப்படின்ட்டு உங்கள் மனசை நீங்கள் ஏற்றுக்க வைங்க. உங்கள் மூளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா கடந்து போயிடும். எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக. ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவர் உடஞ்சி போயிடுவார். அடுத்தது அவர் என்ன பண்ணணும் அப்படின்றது சுத்தமாக பிளாங்க் ஆகிடும். தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவரோட மைண்டில் நான் இந்த விதையை தான் விதைச்சேன், பரவாயில்ல பார்த்துக்கலாம், எல்லாமே கடந்து போயிடும். இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடைக்கு ஓனராக இருக்காங்க. எப்படி ஆனாங்க? லோன் வாங்கினாங்க, தனக்கு தெரிஞ்ச கைவேலையை மூலதனமாக போட்டாங்க, அழகா ஒரு கடையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஆண்டர்பிரனர். என்ன சொல்றீங்க? எல்லாமே கடந்து போகும். நாளைக்கு எக்ஸாம்ல தோத்து போவோமா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம், திருப்பி எழுதிக்கலாம். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. அந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு தேடி கண்டுபிடிக்காம உடஞ்சு போறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எல்லாமே கடந்து போயிடும். உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டுட்டு ஓடிட்டாரா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எல்லாமே கடந்து போயிடும். நம்ம கிட்ட வலு இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, எல்லாத்தையும் சமாளிக்கிற மனம் இருக்கு, தைரியம் இருக்கு. அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாமே கடந்து போயிடும். யாரை நம்பியும் யாரும் இந்த உலகத்துல இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தனியா பிறந்தோம், தனியா சாக போறோம், நடுவுல டுகெதரா வாழ்றோம், அவ்வளவுதான். எல்லாமே கடந்து போகும். உங்க காதலி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? எல்லாமே கடந்து போயிடும். அடுத்த ஒரு பொண்ணு கிடைக்கும். வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காமலா இல்ல, எல்லாமே ஒரு நாள் நம்ம கைக்கு வசப்படும். எல்லாமே கடந்து போகும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.